எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17 வயசு பசங்க 4 பேரை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ப்ரூட்டலாக வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ஒரு ஆளை. அவர் வந்து என்னென்னா ஒடிஷாவை சேர்ந்தவர். சாதாரணமாக இல்லை, இந்த சிக்கல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதை பண்ணுறத வந்து ரீல்ஸாகவும் எடுத்து அதை அசால்ட் பண்ணுறத வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த இன்சிடெண்ட் எங்கே அக்கர் ஆகிருக்கு அப்படின்னா வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் வந்து நடந்திருக்கு. அதாவது அந்த திருத்தணி அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் வந்து இது நடந்திருக்கு. இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த விக்டிமை வந்து ரெஸ்கியூவும் பண்ணிட்டாங்க. அவர் யார் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சூரஜ்னு சொல்லிட்டு பேர். 34 இயர்ஸ் ஆகுது. அவர் வந்து என்னென்னா நிறைய சிவியர் இன்ஜுரிஸ் ஆகியிருந்திருக்கு அவருக்கு. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருந்திருக்காரு. அப்புறம் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அவரை திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. திருத்தணி போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கேஸு. அப்புறம் வந்து எக்ஸாமினும் பண்ணியிருக்காங்க அந்த சர்வேலைன்ஸ் கேமரா அந்த ஃபுட்டேஜை அந்த ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட அந்த என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத. வீடியோ கிளிப்ஸில் வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த 4 பாய்ஸும் வந்து இந்த சிக்கில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. விக்டிமோட நெக்குக்கிட்ட வச்சுருந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் த்ரெட்டனும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது பவுண்ட் ஃபார் திருத்தணி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ட்ரெயின். இந்த 4 பசங்களுமே இன்டாக்சிகேட்டடாக இருந்திருக்காங்க, அதாவது போதையில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. இவங்க 4 பேருமே வந்து நெமிலி அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த டைமில் தான் வந்து நெக்கில் வந்து இந்த சிக்கில் வச்சு அப்படியே ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விக்டிமை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்லூடட் ஸ்பாட், அதாவது யாரும் இல்லாத இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போய் ரயில்வே குவார்ட்டர்ஸ் கிட்ட அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கொலை நோக்கு கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சூரஜ்ங்கிறவர் ரெசிஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க அசால்ட் பண்ணதை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இன்க்ளூடிங் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க இது அப்லோட் பண்ணி அதை அசால்ட் பண்ணதை அப்லோட் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில், அதுவும் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே. இது என்னன்னா வைரல் ஆகிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அந்த லேட் ஈவினிங்கில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை தவிர வைலன்ஸ் மற்ற ஸ்டேட்லேருந்து வர ஆளுங்களுக்கு வந்து வைலன்ஸ் இந்த மாதிரி நடந்ததாக எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இல்லை ரீசன்ட் டைம்ஸில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க வந்து தமிழ்நாடுக்கு வரவங்களோட அட்மாஸ்பியர் வந்து எப்போவுமே வந்து கார்டியலாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்லேருந்து வர்றவங்க வந்து அதாவது இங்கே வேலை செய்கிறவங்கலாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க இண்டிவிஜுவல்ஸ், அதாவது அடக்வேட் போலீஸ் பேட்ரோல்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஏரியாஸ் கிட்ட ஒர்க் பிளேசஸில் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. அதையும் வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெகுலர் மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட, அதான் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் வந்து இந்த செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் அது ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாதுகாப்பு அந்த விதிமுறைகள் குறித்து அதர் ஸ்டேட்ஸில் இருந்து வரவங்களுக்கு வந்து விதிமுறைகள் கடைப்பிடிக்கப்படும். இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு இன்னொரு வந்து அஃபீஷியல் வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து இவங்க எல்லாருமே வந்து மைனர்ஸ் தான், யாரும் வந்து மேஜரும் கிடையாது. இந்த மாதிரி பண்ணது வந்து சட்டத்திற்கு விரோதமானது அப்படிங்கிறதையும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நார்த் ஜோனில் இந்த அஸ்ராகர்க் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த 4 பசங்களும் வந்து நார்த் இந்தியன் ஐடென்டிட்டியை வந்து அவங்களால மோட்டிவேட் பண்ணப்பட்டவங்க இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதற்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. வந்து ட்ரக்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. மோரோவர் வந்து அந்த ரீல்ஸை அந்த மோகம் அந்த இதனால் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி என்ன இவங்க ஜுவினிலேக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க 3 பேர், ஒருத்தரை வந்து பெயில் அனுப்பிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ரீல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வைரல் ஆகிறதுக்கு வந்து பண்ணலாம். பட் இந்த மாதிரிலாம் பண்ணுறத வந்து பார்த்து மற்ற குழந்தைங்க மற்றவங்கெல்லாம் வந்து இது ஒரு இதாக வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து
தடை செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். அவர் வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறது இனி டீட்டெயில்டாக தெரிய வரும், ப்ரூவ் பண்ணுவாங்க. இதில் வந்து மக்களும் வந்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.